அனைவருக்கும் வணக்கம். நான் அரவிந்த். ஜோஹோ புக்ஸில் ப்ராடக்ட் எக்ஸ்பர்ட்டாக இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டைம் ஷீட். ஜோஹோ புக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான டைம் ஷீட் ரெக்கார்ட் பண்ண முடியும். அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான வரவு செலவு, அது மட்டும் இல்லாமல் உங்கள் பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், உங்கள் எக்ஸ்பென்ஸ், பில், இன்வாய்ஸ், இந்த மாதிரியான டிரான்சாக்ஷனும் நம்ம ப்ராஜெக்டோட அசோசியேட் பண்ணி டெடிகேட்டடாக நம்ம ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ப்ராஜெக்ட்னான டைம் ஷீட் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட்னான டிரான்சாக்ஷன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, இந்த டேட்டாலாம் பேஸ் பண்ணி ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ரிப்போர்ட் எப்படி நம்ம ஜென்ரேட் பண்ணுறது, இதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். உங்களோட ப்ராஜெக்ட்ஸ் மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா இங்கே பர்ச்சேஸஸ் கீழே டைம் ட்ராக்கிங்கில் நம்ம பார்க்க முடியும். ஸோ டைம் ட்ராக்கிங் நம்ம ட்ரில் டவுன் பண்ணி பார்க்கும்போது ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டைம் ஷீட் இந்த ரெண்டு மாடியூலுமே நமக்கு வந்து பார்க்க முடியும். இந்த டைம் ட்ராக்கிங் மாடியூல் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொஃபஷனல் பிளான்லேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். நீங்கள் ப்ரொஃபஷனல் பிளானில் என்ரோல் ஆகி இருந்தும் உங்களால் இந்த ப்ராஜெக்ட்ஸ் டைம் ஷீட் மாடியூல் உங்களால் பார்க்க முடியல, உங்களுக்கு அட்மின் ஆக்சஸும் இருக்குது, ஆனால் இந்த மாடியூல்ஸ்லாம் எனக்கு என்னோடய புக்ஸில் டிஸ்பிளே ஆகலைன்ற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுடைய செட்டிங்ஸ் மெனுக்குள்ளே போங்க. ப்ரிஃபரன்சஸில் ஜென்ரல்ன்ற டேப்பை செலக்ட் பண்ணுங்கள். இந்த டேப்பில் டைம் ட்ராக்கிங்கிற மாடியூல் எனேபிள் ஆயிருக்கான்றதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது டிசேபிள் ஆயிருந்துச்சுன்னா உங்களுக்கு உங்களோட டேஷ்போர்டில் அது காமிக்காது. டிசேபிள் ஆயிருந்துச்சுன்னா எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணால் தான் நம்மளால் இந்த டைம் ட்ராக்கிங் மாடியூலில் டேஷ்போர்டில் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு டைம் ட்ராக்கிங் மாடியூலில் போய் ப்ராஜெக்ட்ஸ்குள்ளே நம்ம போயிடுவோம். நியூ ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணுவோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ப்ராஜெக்ட்ஸை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நியூ ப்ராஜெக்ட்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலே உங்களுடைய விண்டோ வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் நேம், ப்ராஜெக்ட் கோட், ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷன், இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் உங்களோட சினாரியோ பேஸ் பண்ணி நீங்கள் பாப்புலேட் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டமர் நேம். ஸோ எந்த கஸ்டமருக்காக நீங்கள் இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறீங்களோ அந்த கஸ்டமரோட நேமை இங்கே நீங்கள் அசோசியேட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சில ஃபீல்டு வந்து ரெட்டில் இருக்கும், ஒரு சில ஃபீல்டு வந்து பிளாக்ல இருக்கும். ஸோ ரெட்டில் இருக்கிற ஃபீல்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஃபீல்டு. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது கண்டிப்பாக அதுக்கு டேட்டா நீங்கள் பாப்புலேட் பண்ணியே ஆகணும். நம்ம கஸ்டமர் சூஸ் பண்ணியாச்சு. கஸ்டமருக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பில்லிங் மெத்தட். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது 4 வகையான பில்லிங் மெத்தட் ஜோஹோ புக்ஸில் இருக்குது. என்னென்ன பில்லிங் மெத்தட்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் த ப்ராஜெக்ட், பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ், பேஸ்ட் ஆன் டாஸ்க் ஹவர்ஸ், பேஸ்ட் ஆன் ஸ்டாஃப் ஹவர்ஸ். ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் த ப்ராஜெக்ட். ஸோ ஒரு சில சூழ்நிலையில் நம்ம உதாரணத்துக்கு வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி எடுத்துக்கோங்களேன். ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கேஜை நம்ம கஸ்டமர்கிட்ட பேசிடுவோம். ஸோ உங்கள் மேரேஜுக்கு நாங்கள் பண்ணுற வெட்டிங் ஃபோட்டோகிராஃபிக்கு நாங்கள் உங்களுக்கு 1 lakh சார்ஜ் பண்ணுவோம், இல்லை 2 lakhs சார்ஜ் பண்ணுவோம், இப்படின்ற மாதிரி நம்ம கஸ்டமர்கிட்ட பேசுகிறோம்ல. எவ்வளோ யூசர்ஸ் ஆர் எத்தனை பேர் இந்த ஃபோட்டோகிராஃபியில் இன்வால்வ் ஆகி ஃபோட்டோ எடுத்தாலுமே இந்த பேக்கேஜுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணுறது ஒரு குறிப்பிட்ட ஃபிக்ஸட் அமௌண்ட் தான். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் த ப்ராஜெக்ட்டுன்ற பில்லிங் மெத்தடை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் த ப்ராஜெக்ட்னு சூஸ் பண்ணும்போதே எனக்கு கீழே வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட்டுன்ற ஃபீல்டு பாப்புலேட் ஆயிரும். ஸோ அதாவது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ண போகிறோம், ஆர் நம்ம கஸ்டமர்கிட்ட எவ்வளோ கோட் பண்ண போகிறோம் அப்படின்ற டேட்டாவை இங்கே பாப்புலேட் பண்ணிடலாம். அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பட்ஜெட். ஸோ பட்ஜெட்டுன்றது வந்து நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அளவுக்குள்ளே தான் நடக்கணுன்ற மாதிரி நம்ம பிளான் பண்ணுவோம். ஸோ ஒரு குறிப்பிட்ட அளவோ ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்குள்ளேயோ தான் நம்மளுடைய பிளானிங் இருக்குன்ற மாதிரி முன்னாடியே பிளான் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரி ஜோஹோ புக்ஸில் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு காஸ்ட் பட்ஜெட், அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் செலவு பண்ணக்கூடிய பட்ஜெட் நான் பிளான் பண்ணியிருக்கிறது 10,000 ரூபாய். அதே மாதிரி ரெவென்யூ பட்ஜெட், இந்த ப்ராஜெக்ட்காக என்னுடைய வரவு, அதாவது என்னோடய இன்கம் வந்து ஒரு 1 lakh இல்லை ஒரு 10 lakh இருக்குன்ற மாதிரி நான் ப்ரெடிக்ட் பண்ணுறேன். ஸோ அந்த அமௌண்ட்டு தான் இங்கே நான் வந்து என்டர் பண்ணுறேன். நம்ம இங்கே பட்ஜெட்டுன்ற இடத்துல வெறும் உங்களுடைய செலவுக்கும் உங்களுடைய வரவுக்கும் மட்டும் தான் நம்ம என்டர் பண்ணுறோமே தவிர அக்கௌண்ட் வைஸ்க்கு உண்டான பட்ஜெட் நம்ம இங்கே என்டர் பண்ணலை. ஸோ அக்கௌண்ட் வைஸ்க்கு உண்டான பட்ஜெட் வந்து பார்த்திங்கன்னா போன செஷன்லேயே நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க எப்படி கான்ஃபிகர் பண்ணணுன்ட்டு. பட் இருந்தாலும் ப்ராஜெக்ட் வைஸ் பட்ஜெட் எப்படி கான்ஃபிகர் பண்ணணுன்றதுக்கு உண்டான ஸ்டெப்ஸ் நான் போக போக இந்த செஷன்லேயே உங்களுக்கு நான் பின்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது ஜஸ்ட் உங்களுடைய வரவுக்கும் உங்களுடைய செலவுக்கும் உண்டான ஒரு பேசிக் பட்ஜெட் மாதிரி தான். கீழே கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆகிருக்கிற யூசர்ஸ் நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ இந்த வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் 2 பேர் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க நவீன் அண்ட் அரவிந்த்ன்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் யூசர்ஸ் கான்ஃபிகர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஆட் யூசர்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணாலே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். காஸ்ட் பர் ஹவர்ன்ற ஒரு காலம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த காஸ்ட் பர் ஹவர் காலம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த யூசருக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அவர் ஒர்க் பண்ணுற ஒரு ஹவருக்கும்
கம்பெனி சார்பாக அவருக்கு நம்ம இவ்வளோ அமௌண்ட் தருவோன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணிடுவோம். ஸோ கம்பெனி சைட்லேருந்து நடக்கிற எக்ஸ்பென்ஸ் இந்த யூசர் லாக் பண்ணுற ஒரு ஹவருக்கும் நம்ம 7,000 பே பண்ணுற மாதிரி, இந்த யூசர் லாக் பண்ணார்னா 6,000 பே பண்ணுற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டில். ஸோ எத்தனை யூசர் லாகின் பண்ணுறாங்களோ அத்தனை யூசருக்குமே நம்ம வந்து ஒரு ரேட் கான்ஃபிகர் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்டோட டாஸ்க். ஸோ ஒரு ப்ராஜெக்டில் மல்டிபிள் டாஸ்க் இருக்கலாம். ஸோ நம்மளோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னாலே வெட்டிங் ஃபோட்டோகிராஃபி. ஸோ வெட்டிங் ஃபோட்டோகிராஃபியில் வந்து பார்த்திங்கன்னா லைக் நார்மல் ஃபோட்டோகிராஃபி, வீடியோகிராஃபி, கேண்டிட் ஃபோட்டோகிராஃபி, ட்ரோன் ஃபோட்டோகிராஃபி, இந்த மாதிரி மல்டிபிள் டாஸ்க் இருக்குது. சும்மா எக்ஸாம்பிளுக்கு 3 டாஸ்க் நான் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாச்சும் நீங்கள் டாஸ்க் கான்ஃபிகர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஆட் ப்ராஜெக்ட் டாஸ்க்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நீங்கள் உங்களுக்கு தேவையான டாஸ்க்கை கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க பில்லிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் த ப்ராஜெக்ட். லைக் ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் நம்ம கஸ்டமர் கிட்ட பேசிடுவோம். ஸோ அந்த அமௌண்ட் நம்ம வந்து கஸ்டமர் கிட்ட கலெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ நம்ம ப்ராஜெக்ட்னான டீட்டெயில்ஸ்லாம் கான்ஃபிகர் பண்ணிட்டோம். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் டு த வாட்ச் லிஸ்ட் ஆன் மை டேஷ்போர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை நீங்கள் எனேபிள் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்கன்னா ஓகே, உங்களோட Zoho Booksல லாகின் பண்ணி உங்களுக்கு ஃபஸ்ட்டு டேஷ்போர்ட் காமிக்கும் இல்லையா? ஸோ இந்த டேஷ்போர்டில் அந்த ப்ராஜெக்ட் பற்றி ஒரு சின்ன சம்மரி உங்கள் டேஷ்போர்ட்லேயே காமிக்கும். என்ன சம்மரின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம ப்ராஜெக்ட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமா, ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம டைம் ஷீட்டும் ரெக்கார்ட் பண்ணுவோம். என்னென்ன டைம் ஷீட்டுக்கு நம்ம இன்னும் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது கஸ்டமர் கிட்ட அப்படின்ற டேட்டா நமக்கு இங்கே டேஷ்போர்டில் காமிக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம பண்ணியிருக்கிற செலவுகள் என்னென்ன, எக்ஸ்பென்ஸ் என்னென்ன, அண்ட் அது என்னெல்லாம் கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற டேட்டாவை நம்மளுக்கு டேஷ்போர்டில் காமிக்கும். ஸோ ஒரு சின்ன சம்மரி நம்ம ப்ராஜெக்டை பற்றி டேஷ்போர்ட்லேயே பார்க்கலாம். இந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ணோன்னா நமக்கு அது டேஷ்போர்ட்லேயே பாப்புலேட் ஆகும். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்கிற பில்லிங் மெத்தட் ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் த ப்ராஜெக்ட். அடுத்த பில்லிங் மெத்தட் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ்ன்ற பில்லிங் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நான் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன், நான் ஒர்க் பண்ணுற ஒரு ஹவருக்குமே, அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஒர்க் பண்ணுற நானும் இல்லை என்னோடய டீம் ஒர்க் பண்ணுற ஒரு ஹவருக்குமே நான் கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணிப்பேன். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு பெயிண்டிங் சர்வீஸ் பண்ணுறோம் கஸ்டமருக்கு. ஸோ நம்ம பண்ணுற ஒரு ஹவருமே லைக் நான் பர் ஹவருக்கு ரேட் வந்து 250 rupees சார்ஜ் பண்ணியிருக்கேன். நான் எவ்வளோ ஹவர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறேனோ அவ்வளோ ஹவர்ஸ்மே நான் கஸ்டமர்கிட்ட நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த பில்லிங் மெத்தட் மொத்த ப்ராஜெக்ட்டுக்குமே ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட். ஆனால் இப்போ பார்க்குற பில்லிங் மெத்தட், அதாவது பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ்ன்ற பில்லிங் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் செலவு பண்ணுற ஒரு ஹவருமே நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுதான் பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ். ஸோ பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ்ன்னு செலக்ட் பண்ண உடனே எனக்கு இங்கே காமிக்கிற ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா ரேட் பர் ஹவர். பழைய பில்லிங் மெத்தடில் நம்ம காமிச்சது டோட்டல் ப்ராஜெக்ட் காஸ்ட், இங்கே நமக்கு காமிக்கிறது ரேட் பர் ஹவர். ஸோ ரேட் பர் ஹவரை நான் 250 அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற ஃபீல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் தான். இந்த பட்ஜெட் அந்த ஃபீல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிமிலர் தான். ஸோ அதே மாதிரி என்னென்ன யூசர்ஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்ற யூசர்ஸ் டேட்டா நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். அவங்களுக்கு உண்டான காஸ்ட் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ கீழே இன்னும் கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி பார்த்தோன்னா ப்ராஜெக்ட்டில் இன்வால்வ் ஆயிருக்கிற டாஸ்க். ஸோ நம்ம வந்து பழைய ப்ராஜெக்ட் மாதிரி நம்ம சிமிலராக இங்கே நிறைய டாஸ்க் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த பில்லிங் மெத்தடில் நம்மளுக்கு அடிஷ்னலாக ஒரு காலம் காமிக்கும், வெதர் இட் இஸ் பில்லபிள். அதாவது இந்த டாஸ்க்குக்காக நம்ம டைம் ஷீட் ரெக்கார்ட் பண்ணுறோம். ஸோ அந்த டைம் ஷீட்லாம் நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸை ரைஸ் பண்ணலாமா வேண்டாமா. ஸோ ஒரு சில டாஸ்க்கெலாம் வந்து சிம்பிளாக இருக்கும், அந்த டாஸ்க்குக்கெல்லாம் நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணுன்ற அவசியம் இருக்காது. ஸோ இது பிஸ்னஸ் டு பிஸ்னஸ் மாறும். ஆனால் நான் கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண மாட்டேன். ஆனால் என்னுடைய டீம் ஆர் என்னுடைய எம்ப்ளாயீஸ் இந்த டாஸ்க்குக்காக எவ்வளோ ஹவர்ஸ் லாகின் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதை நம்ம ஒரு தனி டாஸ்க்காக கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஆனால் பில்லபிள்ன்ற ஆப்ஷன் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோன்னா ஸோ அவங்க ரெக்கார்ட் பண்ணியிருக்கிற டைம் ஷீட்லாம் நம்மளால் இன்வாய்ஸ் பண்ண முடியாது. பட் எவ்வளோ ஹவர்ஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க ஆர் எவ்வளோ ஹவர்ஸ் டைம் ஷீட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா மட்டும் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஸோ என்னென்ன டாஸ்க்குக்கு நம்ம பில்லபிளாக ரைஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டாஸ்க்குக்கு நம்ம டைம் ஷீட் ரெக்கார்ட் பண்ணால் கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணிக்கலாம். பில்லபிளாக நம்ம ரெக்கார்ட் பண்ணாட்டி அந்த டாஸ்க்குக்கு நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது பார்த்துருக்கிற பில்லிங் மெத்தட் பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ். ஸோ மற்ற ஃபீல்ட்ஸ்லாம் உங்களுக்கு எப்பவும் போல் உங்கள் ரிக்குவயர்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்க்குற பில்லிங் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பேஸ்ட் ஆன் டாஸ்க் ஹவர்ஸ். இந்த பில்லிங் மெத்தட், அதாவது பேஸ்ட் ஆன் டாஸ்க் ஹவர்ஸ்ன்ற பில்லிங் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோம் இல்லையா டாஸ்க், லைக் ஒரு ப்ராஜெக்ட்டில் நம்ம முன்னாடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி மல்டிபிள் டாஸ்க் இன்வால்வ் ஆகிருக்கலாம். ஒரு சில டாஸ்க் வந்து ஈஸியாக இருக்கும், ஒரு சில டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட டைம் அண்ட் நம்மளோட ரிசோர்ஸஸை வந்து நிறைய கன்சியூம் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி ஈஸியான டாஸ்க்குக்கு நம்ம கம்மியான ரேட் சார்ஜ் பண்ணலாம், கஷ்டமான டாஸ்க்குக்கு நம்ம ஜாஸ்தியான ரேட் வந்து கஸ்டமர்கிட்ட சார்ஜ் பண்ணலாம். ஸோ ஒரு டாஸ்க்குக்குமே நம்ம ரேட் வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டாஸ்க்குக்காக லாகின் பண்ணுற டைம் ஷீட்டுக்கு கஸ்டமர்கிட்ட நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது இங்கே இருக்கிற லைக் நவீன்றவர் வந்து பிளானிங்ன்ற டாஸ்க்குக்காக 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, ஆர் ஃபிட்டிங்கிற டாஸ்க்குக்காக 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா, ஸோ அந்த 2 hours நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது இன்வாய்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 350 into 2 700 இருக்கும். ஏன்னா நவீன் 2 hours ஃபிட்டிங்கிற டாஸ்க்குக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒரு ஹவரோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 350. ஸோ 2 hours கஸ்டமரோட இன்வாய்ஸில் நமக்கு 700 டேட்டா பாப்புலேட் ஆகிருக்கும். ஸோ பேஸ்ட் ஆன் டாஸ்க் ஹவர்ஸ் என்ற பில்லிங் மெத்தடில் நம்மளுக்கு டாஸ்க் பேஸ் பண்ணி ஒரு ரேட் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். இதுதான் மேஜர் டிஃப்ரென்ஸ். மற்றபடி மற்ற ஃபீல்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா மற்ற பில்லிங் மெத்தடோட ஃபீல்ட்ஸ் சிமிலராக தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் பில்லிங் மெத்தட், அதாவது பேஸ்ட் ஆன் ஸ்டாஃப் ஹவர்ஸ். ஸோ டாஸ்க் ஹவர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் ஹவர்ஸ் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா சிமிலராக தான் இருக்கும். நம்ம டாஸ்க் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ்க்குக்கு ஒரு ரேட் கான்ஃபிகர் பண்ணியிருப்போம். ஸ்டாஃப் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபுக்கு வந்து நம்ம ரேட் கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு லைக் ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணவங்களுக்கு நம்ம ரேட் ஆர் சேலரி நம்ம கம்மியாக கொடுப்போம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனுக்கு நம்ம ஒரு சேலரி ஜாஸ்தியாக கொடுப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆகிருக்கிற யூசர்ஸ்க்கு நம்ம வந்து ரேட் கான்ஃபிகர் பண்ணலாம். நம்மளுக்கு யூஸ்வலாக இருக்கிற காலம் வந்து பார்த்திங்கன்னா காஸ்ட் பர் ஹவர். அதாவது இந்த யூசர் ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க, அவர் இந்த யூசர் டைம் ஷீட் ரெக்கார்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கம்பெனி அவங்களுக்கு பண்ணுற எக்ஸ்பென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபீல்டில் இருக்க டேட்டா எடுத்துக்கும். ஆனால் இந்த யூசர் இந்த ப்ராஜெக்டில் இன்வால்வ் ஆயிருந்தாங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது இந்த ஃபீல்டில் இருக்கிற டேட்டா எடுத்துக்கும். ஸோ உதாரணத்துக்கு அரவிந்த் வந்து இந்த ப்ராஜெக்டில் ஒரு 2 hours லாகின் பண்ணியிருக்காருப்பா. 2 hours லாகின் பண்ணுறாருன்னா அந்த 2 hours நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணும்போது இன்வாய்ஸோட வேல்யூவாக 2000 இருக்கும். ஏன்னா அரவிந்த் இன்வால்வ் ஆகிறதுனால அவருடைய ரேட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹவருக்கு 1000. ஸோ 2 hours 2000. ஆனால் அதாவது கம்பெனி அரவிந்துக்கு பே பண்ணுறதுன்னு வந்து பார்த்திங்கன்னா 1000 rupees தான். ஏன்னா அவருடைய எக்ஸ்பென்ஸ் அவருடைய காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பர் ஹவருக்கு 500. ஸோ நம்ம அரவிந்துக்கு பே பண்ணுறது 500 to 1000. ஆனால் நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்குறது 1000 into 2 2000. ஸோ இதுதான் ஸ்டாஃப்க்கும் டாஸ்க் ஹவர்ஸ்க்கும் இருக்கிற மேஜர் டிஃப்ரென்ஸ். ஸோ டாஸ்க் ஹவர்ஸ் பேஸ்ட் ஆன் டாஸ்க் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாஸ்க்குக்கு ஒரு ரேட் கான்ஃபிகர் பண்ணுவோம். பேஸ்ட் ஆன் ஸ்டாஃப் ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃபுக்கு நம்ம ஒரு ரேட் வந்து கான்ஃபிகர் பண்ணுவோம். ஸோ நம்ம இருக்கிற 4 பில்லிங் மெத்தட்ஸும் பார்த்துட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் த ப்ராஜெக்ட், 2வது பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸ், 3வது பேஸ்ட் ஆன் ஸ்டாஃப் ஹவர்ஸ், 4வது பேஸ்ட் ஆன் டாஸ்க் ஹவர்ஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம எப்படி டைம் ஷீட் ரெக்கார்ட் பண்ணலாம்? ஸோ டைம் ஷீட் ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் ப்ராஜெக்ட்ஸ் மாடியூல்லையே போயிட்டு லாக் டைம்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஒரு 2 ஆப்ஷன் காட்டும். ஒன்று லாக் டைம் ஆர் வீக்லி லாக். ஸோ வீக்லி லாக்னால் நம்ம ஓவராலாக டேட்டா வந்து டைம்ஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆர் ஜஸ்ட் நீங்கள் லாக் டைம்னு செலக்ட் பண்ணிங்கனாலே இங்கே ஒரு பாப்அப் மாதிரி காமிக்கும். ஸோ என்ன டேட்டில் நீங்கள் டைம் லாக் பண்ண விரும்புகிறீங்க, என்ன ப்ராஜெக்ட்காக நீங்கள் லாக் பண்ண விரும்புகிறீங்க, அந்த ப்ராஜெக்டில் என்ன டாஸ்க்குக்காக நீங்கள் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க. இப்போ நான் 3 hours ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஓகே, இங்கே நான் இங்கே செலக்ட் பண்ணியிருக்கிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்டிங். ஓகே, பெயிண்டிங்கில் அரவிந்துக்குன்னு நம்ம அலோகேட் பண்ணியிருக்க காஸ்ட் வந்து 500. ஸோ நான் வந்து டைம் ஷீட் ரெக்கார்ட் பண்ணும்போது அரவிந்துன்ற யூஸருக்கு நம்ம 3 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா 1500 கம்பெனி வந்து அவங்களுக்கு பே பண்ணும். ஸோ அந்த டோட்டல் காஸ்ட்டை நமக்கு இங்கே வந்து காட்டுது. நீங்கள் வேல்யூ எடிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட எடிட் பண்ணிக்கலாம். பட் ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்லேருந்து இருக்கிற வேல்யூ ஃபெச் பண்ணி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு 1500 வேல்யூ காமிக்கும். ஸோ இங்கே சேவ் பண்ணிட்டோன்னா டைம் ஷீட் வந்து ரெக்கார்ட் ஆகிரும். டைம் ஷீட் லாக் பண்ணுறதுக்கு நம்ம லாக் டைமில் போய் எதர் லாக் டைம் ஆர் வீக்லி லாக் அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. லைக் நான் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஸ்டார்ட் பண்ணும்போதே நான் வந்து டைம் லாக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, லைக் அந்த யூசர் டைம் லாக் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா ஜஸ்ட் ஸ்டார்ட்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ண ஒரு பாப்அப் மாதிரி வரும். என்ன ப்ராஜெக்ட்டுக்காக அந்த யூசர் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க அப்படின்ற ப்ராஜெக்டை சூஸ் பண்ணிக்கணும். என்ன டாஸ்க்குக்காக அவங்க வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்றதை சூஸ் பண்ணிக்கணும்.
இந்த டைம் ஷீட் வந்து பில்லபிளாக நான் பில்லபிளாக, அதாவது நான் ரெக்கார்ட் பண்ணுற இந்த டைம் ஷீட்டு கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸாக ரைஸ் பண்ணிக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம சூஸ் பண்ணிக்கணும். பில்லபிள்னா கஸ்டமருக்கு இன்வாய்ஸ் பண்ணிக்கலாம், இல்லாட்டி ஜஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ்க்காக எவ்வளோ ஹவர்ஸ் அந்த பர்டிகுலர் யூசர் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா நம்ம பார்க்கலாம். ஸோ நான் பில்லபிள் வச்சு நான் டைமை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண உடனே நமக்கு இங்கே டைமர் ரன் ஆக ஸ்டார்ட் ஆயிரும். சைமல்டேனியஸாக டைமர் கால்குலேட் ஆகிட்டே வரும். ஸோ அந்த பர்டிகுலர் யூசர் வந்து ஒரு சின்ன பிரேக் போகிறாங்க, இல்லை அவங்களோட வேலையை முடிச்சிட்டாங்க அப்படின்னும் போது நம்ம எய்தர் பாஸ், அதாவது நான் பிரேக் போயிட்டு வர வரைக்கும் டைமர் ரன் ஆக வேண்டாம் அப்படின்ற விரும்புகிறவங்களுக்கு பாஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்னோடய டாஸ்க்கை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன்ப்பா, இன்றைக்கு உண்டான டைமரை நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அது டைம் ஷீட்டாக போய் அதுக்குண்டான ப்ராஜெக்டில் ரெக்கார்ட் ஆகிரும். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணியாச்சு, அதுக்குண்டான டைம் ஷீட்டும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்க டைம் ஷீட் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணி இந்த டைம் ஷீட்டுன்ற டேப்பில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த டைம் ஷீட்ன்ற டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா யார் யார் எவ்வளோ ஹவர்ஸ் லாக் பண்ணியிருக்காங்க அண்ட் என்ன டாஸ்க்குக்காக லாக் பண்ணியிருக்காங்கன்ற டேட்டா நம்ம பார்க்க முடியும். ஸோ இது மட்டும் இல்லாமல் என்னென்ன டைம் ஷீட் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோம், என்னென்ன டைம் ஷீட் வந்து நம்ம நான் பில்லபிளாக க்ரியேட் பண்ணியிருக்கோம், என்னென்ன டைம் ஷீட் நம்ம இன்னும் கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் பண்ண வேண்டியது இருக்குன்ற டேட்டா நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ஆல்ரெடி கஸ்டமர்கிட்ட நம்ம இன்வாய்ஸை ரைஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, ஸோ அந்த டைம் ஷீட் என்ன இன்வாய்ஸோட அசோசியேட் ஆயிருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இன்வாய்ஸ்டுன்ற டைம் ஷீட்டுக்கு நேராக அவங்க மவுஸ் கர்சரை ப்ளேஸ் பண்ணாலே உங்களால் இன்வாய்ஸ் நம்பரை பார்க்க முடியும். இன்வாய்ஸ் பண்ணியாச்சு, நான் எப்படி டைம் ஷீட்டை இன்வாய்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்ற ஸ்டெப்ஸ் கேட்டிங்கன்னா இங்கே ஒரு டைம் ஷீட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு செக் பாக்ஸ் இருக்குது இல்லையா. ஸோ இன்வாய்ஸ் பண்ணணும்னு விரும்புகிற டைம் ஷீட்ஸ் மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு மல்டி செலக்ட்டும் பண்ணிக்கலாம், இல்லை சிங்கிள் செலக்ட்டும் பண்ணிவிட்டு நம்ம க்ரியேட் இன்வாய்ஸ்ன்ற ஆப்ஷன் கொடுத்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த கஸ்டமர் செலக்ட் ஆகிடுவாங்க, டைம் ஷீட்க்கு உண்டான டேட்டா பாப்புலேட் ஆகிரும், நம்ம வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் பண்ணிட்டிங்கன்னா இன்வாய்ஸ்ட் அப்படின்ற டேட்டா ஸ்டேட்டஸ் மாறிடும் அண்ட் அதுக்குண்டான இன்வாய்ஸ் நம்பரும் நம்மளால் பார்க்க முடியும். இப்போது டைம் ஷீட் க்ரியேட் பண்ணியாச்சு, அந்த டைம் ஷீட்டை கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸும் ரைஸ் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் செலவு பண்ணுற எக்ஸ்பென்ஸையோ ஆர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுற கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இந்த ப்ராஜெக்டோட அசோசியேட் பண்ணி நீங்கள் ஏதாச்சும் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ முதல் ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்குள்ளேயே போய்ட்டு, அதாவது ப்ராஜெக்ட்ஸ் மாடியூலில் போய்ட்டு அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா மேலே நியூ ட்ரான்சாக்ஷன் ஆப்ஷன் காட்டும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேல் சம்மந்தமான ட்ரான்சாக்ஷன்ஸ் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம், உங்கள் பர்ச்சேஸ் சம்மந்தமான ட்ரான்சாக்ஷன் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸ்பென்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, நான் எக்ஸ்பென்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டாக என்னன்றதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன், எவ்வளோ அமௌண்ட்டுன்றதை நான் இங்கே போட்டுக்கிறேன், என்ன பேங்க் மூலயமா பே பண்ணுன்ற ஆப்ஷன் இந்த மாதிரி ஃபீல்ட்ஸில் நம்ம பாப்புலேட் பண்ணிடுறோம். கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த கஸ்டமர் நேமும் என்ன ப்ராஜெக்ட்டுக்காக நான் செலவு பண்ணுறேனோ அந்த ப்ராஜெக்ட் டேட்டா ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே பாப்புலேட் பண்ணிடும். ஒரு ட்ரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணோன்னா அந்த ரெஸ்பெக்டிவ் மாடியூல்குள்ளேயே போயிட்டு நம்ம நியூ ட்ரான்சாக்ஷன் கொடுத்தோன்னா ட்ரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக சிஸ்டமே ப்ராஜெக்ட்டை அசோசியேட் பண்ணிடும். இப்படி தான் நான் ப்ராஜெக்ட் அசோசியேட் பண்ணணும்னு விரும்பலை, நான் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் மாடியூல்ஸில் போய் ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஸோ அப்போது நம்ம வந்து எப்படி ப்ராஜெக்ட் அசோசியேட் பண்ணணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இன்வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ அந்த ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆகிருக்க கஸ்டமரை நம்ம ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கணும். செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே ஐட்டம் டேபிளில் அமௌண்ட்டுன்ற காலம் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐகான் 3 புள்ளி வச்சு இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு ஷோ ஆல் அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே எந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ப்ராஜெக்ட்டை இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து இன்வாய்ஸில் ப்ராஜெக்ட் அசோசியேட் ஆயிரும் ஃபார் இந்த பர்டிகுலர் லைன் ஐட்டம்க்கு. ஸோ அடுத்த லைன் ஐட்டம்க்கும் நீங்கள் ப்ராஜெக்ட் அசோசியேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதே மாதிரி நீங்கள் ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதே ப்ராசஸ் தான் உங்களுடைய சேல் ஆர்டர், பர்ச்சேஸ் ஆர்டர், எஸ்டிமேட், இதே ப்ராசஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு எக்ஸ்பென்ஸ்க்கும் பில்லுக்கும் வந்து மட்டும் பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ பில் க்ரியேட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐட்டம் டேபிள்லேயே கஸ்டமர் டீட்டெயில்ஸ்னு ஒரு காலம் இருக்கும். ஸோ அந்த பர்டிகுலர் கஸ்டமரை நம்ம செலக்ட் பண்ணுறோம், நான் பில்லபிள்ன்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணோன்னா இங்கே ப்ராஜெக்டை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி சிமிலராக எக்ஸ்பென்ஸ் க்ரியேட் பண்ணும்போதும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர் நேம் சூஸ் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட்ஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்கள் மேனுவலாக ட்ரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணும்போது இப்படி ப்ராஜெக்டை அசோசியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டைம் ஷீட்டை ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இன்வாய்ஸும் போட்டாச்சு, இன்வாய்ஸும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு, எக்ஸ்பென்ஸும் ரெக்கார்ட் பண்ணியாச்சு அண்ட் ப்ராஜெக்ட்டும் நம்ம வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. நம்ம ஒரு ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ண உடனே
உள்ளே போனோன்னே நம்மளுக்கு காமிக்கிற முதல் டேப் வந்து பார்த்திங்கன்னா ஓவர்வியூ டேப். ஸோ இந்த ஓவர்வியூ டேப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜென்ரல் சம்மரி மாதிரி இந்த ப்ராஜெக்ட் பற்றி நமக்கு காமிக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பார் கிராஃப் மாதிரி இருக்கும். ஸோ இந்த பார் கிராஃப் வந்து நம்மளுக்கு ஒரு 2 டேட்டா பேஸ் பண்ணி நம்மளுக்கு அனாலிட்டிக்ஸ் காமிக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்டுக்காக செலவு ரைஸ் பண்ணியிருக்கிற டைம் ஷீட் டேட்டா, அது எவ்வளோ பில்லபிள் ஹவர்ஸ், அதாவது கஸ்டமர்கிட்ட எவ்வளோ ஹவர்ஸ்க்கு நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம், அண்ட் அந்த பில்லபிளில் இன்னும் எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம அன்பில்டாக இருக்குது, கஸ்டமர்கிட்ட எத்தனை ஹவர்ஸ்க்கு இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது. ஸோ அப்படின்ற டேட்டா நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ ரெண்டாவது இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி சம்மரி. அதாவது இந்த ப்ராஜெக்ட்டுக்காக நடந்திருக்கிற வரவும் செலவும் பேஸ் பண்ணி ஒரு சின்ன பார் கிராஃப் மாதிரி நம்ம காமிக்கும். இது எந்த அக்கௌண்ட் பேஸ் பண்ணியும் நமக்கு இல்லை, ஜஸ்ட் நம்மளோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்ஸ் பேஸ் பண்ணி மட்டும் நமக்கு இங்கே ஒரு டேட்டா காமிக்கும். இல்லை எனக்கு வந்து அக்கௌண்ட் வைஸ் எனக்கு வந்து ஸ்ப்ளிட்டாக பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த கிராஃப் கீழேயே ப்ராஃபிட்டபிலிட்டி ரிப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா டேரெக்டாக P&L ரிப்போர்ட்டுக்கு ரீடைரக்ட் ஆகும். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான ஃபில்டர் அப்ளை ஆகி ரிப்போர்ட் வந்து ரன் ஆகும். ஸோ நம்ம எதுவுமே பண்ணலை, சிஸ்டமே ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபில்டர் அப்ளை பண்ணிருச்சு, உங்களோட P&L ரிப்போர்ட் ரன் ஆகுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸில் எனக்கு 1,61,050 இருக்குது, ஒரு லேபர்ன்ற எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்டில் எனக்கு 100 ரூபாய் நான் செலவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ப்ளிட்டப் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் கீழே ஸ்க்ரால் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த ப்ராஜெக்ட்காக நம்ம எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கோம் எக்ஸ்பென்ஸாக, ஆனால் ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு, சிமிலராக எவ்வளோ பட்ஜெட் நம்ம ரெவென்யூக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம், ஆனால் எவ்வளோ ரெவென்யூ நடந்திருக்கு, இந்த டேட்டாலாம் பேஸ் பண்ணி கீழே ஒரு சின்ன ரிப்போர்ட் ஒரு சின்ன கிராஃப் மாதிரி நம்மளால் பார்க்க முடியும். நம்ம இன்னும் ஃபர்தராக ஸ்க்ரால் டவுன் பண்ணி போனோன்னா இந்த ப்ராஜெக்டோட அசோசியேட் ஆகிருக்கிற யூசர்ஸ் அண்ட் டாஸ்க் என்னென்னன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது ஒரு சில யூசரோ இல்லை ஒரு சில டாஸ்க்கோ வந்து விட்டு போயிடலாம். ஸோ க்ரியேட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் டாஸ்க்கோ யூசரோ ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆட் யூசர்ன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கலாம், ஆர் ஆட் ப்ராஜெக்ட் டாஸ்க்ன்ற ஆப்ஷனை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்க பர்ச்சேஸ் ட்ரான்சாக்ஷன் இந்த பர்ச்சேஸ் டேப்பில் பார்த்துக்கலாம். இந்த ப்ராஜெக்ட் சம்மந்தமாக நீங்கள் ரெக்கார்ட் பண்ணியிருக்க சேல் ட்ரான்சாக்ஷன் இந்த சேல் டேப்பில் பார்த்துக்கலாம். அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்காக அக்கௌண்ட் வைஸ் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பட்ஜெட் கான்ஃபிகர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அந்த அக்கௌண்ட் லெவல் பட்ஜெட்டுன்ற டேபை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம நியூ பட்ஜெட்டுன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சின்ன பட்ஜெட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். அதாவது சேல்ஸுன்ற அக்கௌண்ட்டுக்கு நான் செப்டம்பர் மந்த்துக்கும் அக்டோபர் மந்த்துக்கும் ஒரு 1 lakh பட்ஜெட்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக என்ன நடந்திருக்குன்றது நம்ம பார்க்கலாமா. ஸோ இந்த வியூ பட்ஜெட் வர்சஸ் ஆக்சுவல்ஸ் ரிப்போர்ட் செலக்ட் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த சேல்ஸில் எனக்கு செப்டம்பர் மந்தில் எனக்கு எதுவுமே நடக்கலை. 1 lakh வரும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் எனக்கு ஆக்சுவலாக எதுவுமே நடக்கலை. ஸோ எனக்கு அது டெஃபிசிட்டாக 1 lakhன்ற மாதிரி காமிக்குது, அண்ட் அது ரெட்டில் காமிக்குது, நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரலை அப்படின்ட்டு. ஸோ ஆனால் அக்டோபர் மந்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது 1 lakh, ஆனால் எனக்கு 1,61,000 வந்திருக்கு. ஸோ எனக்கு எக்ஸஸாக 61,000 வந்திருக்குன்னு சொல்லி நமக்கு சிஸ்டமே வந்து க்ரீன் கலரில் காட்டுது. ஸோ நீங்கள் பட்ஜெட் கான்ஃபிகர் பண்ணணுன்னா அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் போயிட்டு அக்கௌண்ட் லெவல் பட்ஜெட் சூஸ் பண்ணி நம்ம பட்ஜெட் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். கான்ஃபிகர் பண்ண பட்ஜெட்லேருந்து வர்சஸ் ரியாலிட்டி என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ பட்ஜெட் வர்சஸ் ஆக்சுவல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் ஒரு ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அதுக்கு உண்டான டைம் ஷீட் எப்படி லாக் பண்ணுறது, அதுக்கு உண்டான ட்ரான்சாக்ஷன் எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது நம்ம பார்த்தோம். ஸோ இப்போது அடுத்து ப்ராஜெக்ட் சம்மந்தமான ரிப்போர்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி ப்ராஜெக்ட் அண்ட் அதுக்கு உண்டான டைம் ஷீட் அண்ட் ட்ரான்சாக்ஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ அந்த டேட்டாலாம் பேஸ் பண்ணி நம்ம எப்படி ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ரிப்போர்ட்ஸ் மாடியூலில் ப்ராஜெக்ட்ஸ் அண்ட் டைம் ஷீட்ஸ் கடியில் ப்ராஜெக்ட்ஸ்க்கு உண்டான ரிப்போர்ட் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டைம் ஷீட் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட். ஸோ நேம்லேயே இருக்குது டைம் ஷீட்டுக்கு உண்டான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். ஸோ உள்ளே போனோடனே நமக்கு வந்து ஒரு சின்ன சம்மரி மாதிரி காமிக்கும். அதாவது இது வரைக்கும் லாக் பண்ணியிருக்கிற டைம் ஷீட்டோட ஹவர்ஸ் எவ்வளவு அப்படின்ற டேட்டா, அதில் எவ்வளோ நான் பில்லபிள் டைம் ஷீட்ஸ் நம்ம ரைஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ ஹவர்ஸ்க்கு நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டிய டேட்டா இருக்குன்றத இதெல்லாம் நம்ம இங்கே பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் கீழே வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்க ஒரு டைம் ஷீட் டேட்டாவும் இங்கே காமிக்கும். சிஸ்டமே ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் பேஸ் பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி நம்மளுக்கு காமிக்குது. அண்ட் ஆல்சோ அந்த டைம் ஷீட்டுக்கு உண்டான ஸ்டேட்டஸ் என்ன, நம்ம இன்வாய்ஸ் பண்ணியிருக்கோமா இல்லை இன்வாய்ஸ் பண்ணலையா அப்படின்ற ஸ்டேட்டஸும் நம்ம இங்கே வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ஒரு கஸ்டமைஸ் பண்ணலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மற்ற ரிப்போர்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அட்வான்ஸ் ஃபில்டர்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் நீங்கள் உங்களுக்கு தேவையான ஃபில்டரை சூஸ் பண்ணிப்பீங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரெக்டாகவே ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு கஸ்டமர் நேம் பேஸ் பண்ணி ஃபில்டர் அப்ளை பண்ணணுமா இல்லை ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணி ஃபில்டர் அப்ளை பண்ணணுமா, ஸோ உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணிவிட்டு ரன் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா
அந்த ஃபில்டருக்கு ஏற்றபடி ரிப்போர்ட் வந்து டேட்டா பாப்புலேட் ஆகும். ஸோ இந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு தேவையான ஃபார்மேட்லையும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மல்டிபிள் ஃபார்மேட்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுறோம். பிடிஎஃப்ல எக்ஸ்போர்ட் பண்ணலாம், எக்ஸல் ஆர் சிஎஸ்வியில் எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஃபார்மேட்டில் வேணுமோன்னு சொல்லி நீங்கள் எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம். ஆல்சோ இந்த ரிப்போர்ட் நீங்கள் டெய்லி ரெகுலராக செக் பண்ணுவீங்க. ஆனால் நான் ஒரு தரையும் ரிப்போர்ட்ஸ் மாடியூலில் போய் பார்க்குறது எனக்கு டிடிஎஸாக ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்கெடியூல் பண்ணுறது மூலமாக என்ன நடக்கும்னா இந்த ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மெயிலில் உங்களுக்கு டெலிவர் ஆயிரும். ஸோ உங்களுக்கு டெய்லி வேணுமா, இல்லை வீக்லி வேணுமா, மந்த்லி வேணுமா அப்படின்ற ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்றபடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஸ்டார்ட் டேட் அண்ட் டைமும் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். யார் யாருக்கு இந்த ரிப்போர்ட் மெயிலாக போகணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இமெயில் ரெசிபியன்ஸில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஜோஹோ புக்ஸ் ஆர்கனைசேஷனில் யாரெல்லாம் யூஸராக இருக்காங்களோ அவங்க டேட்டா இங்கே காட்டும். ஸோ யூஸராக இல்லாதவங்களுக்கும் இந்த ரிப்போர்ட் வந்து மெயிலாக போகணும்ப்பா அப்படின்ற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா லைக் அவங்களோட மெயில் ஐடியை இந்த அடிஷ்னல் ரெசிபியன்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ டேரெக்டாகவே அவங்க மெயில் ஐடி மென்ஷன் பண்ணிவிட்டு நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ரிப்போர்ட் என்ன ஃபார்மேட்டில் உங்களுக்கு மெயிலாக வரணும், பிடிஎஃப்ல வேணுமா, சிஎஸ்வியில் வேணுமா, எக்ஸ்எல்எஸில் வேணுமான்ற ஆப்ஷனும் உங்களுக்கு உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ சேவ் கொடுத்தீங்கன்னா மெயில் ஸ்கெடியூல் ஆயிரும், உங்களுக்கு ரிப்போர்ட் வந்து அந்த டைமுக்கு டெலிவர் ஆயிரும். ஸோ ஒரு யூசர் வேலையை விட்டு போயிட்டாங்களோ இல்லை எனக்கு இந்த ரிப்போர்ட் வந்து இனிமேல் எனக்கு டெலிவர் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணியிருக்க ரிப்போர்ட் இங்கே காமிக்கும். ஜஸ்ட் அங்கே போயிட்டு மார்க் அஸ் இன்ஆக்டிவ்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணிங்கன்னா ஸ்கெடியூல் கேன்சல் ஆயிரும். அடுத்து நம்ம பார்க்குற ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஷீட் ப்ராஃபிட்டபிலிட்டி சம்மரி. ஸோ இந்த டைம் ஷீட் ப்ராஃபிட்டபிலிட்டி சம்மரியில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா ப்ராஜெக்ட்டுமே நம்மளுக்கு வந்து காட்டும். ஆனால் ஒரு ப்ராஜெக்ட்டுமே நம்ம எவ்வளோ நேரம் நம்மளோ இல்லை நம்ம டீமோ எவ்வளோ டைம் வந்து இந்த டைம் ஷீட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்களோ அந்த டேட்டா நமக்கு இங்கே காட்டும். அண்ட் ஆல்சோ கஸ்டமர்கிட்ட நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ப்ராஜெக்ட்ஸ் க்ரியேட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யூசர் பக்கத்தில் காஸ்ட் பர் ஹவர்னு சொல்லி ஒரு ஃபீல்டு இருக்குது இல்லையா. ஸோ அந்த ஒரு ஹவருக்கும் பேஸ் பண்ணி லைக் நவீன் வந்து 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாருன்னா 200 × 2 400 நம்ம பே பண்ணுவோம். ஸோ அந்த டேட்டா தான் நமக்கு இங்கே டோட்டல் காஸ்ட்ன்றதுல காட்டும். ஸோ பில்லிங் அமௌண்ட் வந்து நம்ம கஸ்டமர்கிட்ட ரைஸ் பண்ணுறது, நம்ம ஒரு யூஸரும் இன்வால்வ் ஆயிருக்காங்க இல்லையா இந்த ப்ராஜெக்ட்டில், அந்த யூஸருக்கு நம்ம எவ்வளோ பே பண்ணுறோன்ற அமௌண்ட்டு நம்மளுக்கு இங்கே டோட்டல் காஸ்ட்டில் காமிக்கும். ஸோ இந்த பில்லிங் அமௌண்ட் மைனஸ் டோட்டல் காஸ்ட் தான் உங்களுக்கு இந்த ப்ராஃபிட்ன்ற காலமில் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இந்த ரிப்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், ஒரு பிரிண்ட் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் சம்மரி ரிப்போர்ட். ஸோ ப்ராஜெக்ட் சம்மரி ரிப்போர்ட்டில் நம்ம இதற்கும் கான்ஃபிகர் பண்ணியிருக்க ஒரு ப்ராஜெக்ட்டும் காமிக்கும். அண்ட் இந்த ரிப்போர்ட் வந்து 3 கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம். ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் வந்து டைம் ஷீட் லாக் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்காக அப்படின்ற டேட்டாவும் அந்த டைம் ஷீட்டுக்கு உண்டான அமௌண்ட் என்ன. ஸோ லைக் 14 hours கான்ஃபிகர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 14 hours உண்டான அமௌண்ட் வந்து 6200. அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம என்ன பட்ஜெட் வந்து அலோகேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற டேட்டாவும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் பார்க்கலாம். ஸோ செகண்ட் கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஹவர்ஸ் நம்ம வந்து பில்லபிளாக ரைஸ் பண்ணியிருக்கோம் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்கு, அதாவது கஸ்டமர் கிட்ட எவ்வளோ ஹவர்ஸ்க்கு நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணலாம் அப்படின்ற டேட்டா இங்கே இருக்கும். அண்ட் அதுக்குண்டான அமௌண்ட் இங்கே இருக்கும். ஸோ இங்கே பில்லபிள் ஹவர்ஸ் அதுக்குண்டான அமௌண்ட், இது நான் பில்லபிள் ஹவர்ஸ் அதுக்குண்டான அமௌண்ட். ஸோ மூணாவது கேட்டகரி வந்து பார்த்தீங்கன்னா பில்ட் வர்சஸ் அன்பில்ட். ஸோ இந்த பில்லபிள் ஹவர்ஸ்லேயே நம்ம எவ்வளோ ஹவர்ஸ்க்கு கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் அதுக்குண்டான அமௌண்ட். ஸோ 1 hour நம்ம லாகின் பண்ணியிருக்கோம், 1 hourக்கு உண்டான அமௌண்ட் இங்கே காட்டுது. 13 hours இன்னும் இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது, ஆனால் 13 hours உண்டான அமௌண்ட் நம்ம எங்களால் பார்க்க முடியும். ஸோ இதுதான் ப்ராஜெக்ட் சம்மரி ரிப்போர்ட். இங்கே வந்து 3 கேட்டகரைஸ் ஆகிருக்கும், ஒவ்வொன்றுலேயும் ஒரு டேட்டா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட். ஸோ ரிப்போர்ட்டோட நேமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ப்ராஜெக்ட்க்கு உண்டான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ். ஸோ என்ன ப்ராஜெக்ட்டுன்னு நம்ம சூஸ் பண்ணாமல் இருக்கிறதுனால இங்கே நம்மளுக்கு டேட்டா பாப்புலேட் ஆகாது. ஸோ நம்ம டேட்டா பாப்புலேட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணணும். ப்ராஜெக்டை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம கஸ்டமைஸ் ரிப்போர்ட் ஆப்ஷனுக்குள்ளே போயிட்டு யார் கஸ்டமர், எந்த ப்ராஜெக்ட்டுக்காக நீங்கள் இந்த ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அண்ட் இந்த ரிப்போர்ட்டை வந்து எதை பேஸ் பண்ணி ரன் பண்ணணும். டாஸ்க் பேஸ் பண்ணியா, அந்த ப்ராஜெக்ட்டில் கான்ஃபிகர் ஆகிருக்க டாஸ்க் பேஸ் பண்ணியா, இல்லை ஸ்டாஃப் பேஸ் பண்ணியா, இல்லை டாஸ்க் அண்ட் ஸ்டாஃப் இது ரெண்டுமே பேஸ் பண்ணியா அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணிடுவோம். நான் டாஸ்க் அண்ட் ஸ்டாஃப்ன்ற ஆப்ஷன் செலக்ட் பண்ணி நான் ரிப்போர்ட்டை ரன் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட்டை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இங்கே காமிக்கும். ஸோ எவ்வளோ ஹவர்ஸ் வந்து நம்ம டைம் ஷீட்டை லாக் பண்ணியிருக்கோம், அதில் எவ்வளோ நான் பில்லபிள் ஹவர்ஸ், எவ்வளோ ஹவர்ஸ்க்கு வந்து நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம், அண்ட் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு நம்ம இன்வாய்ஸ் ரைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அந்த ஹவர்ஸ் அதுக்குண்டான அமௌண்ட் கேல்குலேஷன் எல்லாமே இங்கே காட்டும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட்டுக்காக நான் எவ்வளோ நான் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற டேட்டாவும் நம்மளால் இங்கே பார்த்துக்க முடியும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு டாஸ்க்குக்கும் என்னென்ன யூசர் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கு எவ்வளோ ஹவர்ஸ்க்கு நம்ம கஸ்டமர்ஸ் கிட்ட இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான ஹவர்ஸ் நம்ம இங்கே வந்து பார்க்க முடியும். ஸோ எவ்வளோ பில்லபிள் ஹவர்ஸ் அண்ட் எவ்வளோ ஹவர்ஸ்க்கு நம்ம கஸ்டமர்கிட்ட இன்வாய்ஸை ரைஸ் பண்ணியிருக்கோம் அதுக்கு உண்டான அமௌண்ட் நம்மளால் இங்கே செக் பண்ணிக்கலாம்.
ஸோ இது வந்து ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ் ரிப்போர்ட். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் காஸ்ட் சம்மரி. ஸோ இந்த ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் காஸ்ட் சம்மரி, ப்ராஜெக்ட் ரெவன்யூ சம்மரி, ப்ராஜெக்ட்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் சம்மரி, இந்த ரிப்போர்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய செலவு, உங்கள் வரவு, இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி உங்கள் ப்ராஜெக்ட் வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்றத பற்றி. ஸோ ப்ராஜெக்ட் காஸ்ட் சம்மரியில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் ப்ராஜெக்ட்டும் நம்மளுக்கு இங்கே காட்டும். அண்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்காக நம்ம செலவு பண்ணியிருக்கிற அமௌண்ட் எவ்வளவு, ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் தனியாக நம்ம எவ்வளோ அமௌண்ட் செலவு பண்ணியிருக்கோம். இந்த காஸ்ட் ஃப்ரம் டைம் ஷீட்டுன்ற ஒரு காலம் இருக்குது இல்லையா. ஸோ இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு யூசருக்கு நேராக நம்ம ஒரு அமௌண்ட்டை என்டர் பண்ணுறோம் இல்லையா. ஸோ அந்த அமௌண்ட்டை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த காஸ்ட் ஃப்ரம் டைம் ஷீட்டுன்ற டேட்டா பாப்புலேட் ஆகும். ஸோ இது வந்து நான் எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் தனியாக ட்ரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். இந்த காலம் வந்து பார்த்திங்கன்னா லைக் லாகின் பண்ணியிருக்க ஒரு யூசருக்கும் நம்ம கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ நான் என்னுடைய ஒரு ப்ராஜெக்ட்டுக்குமே நான் எவ்வளோ செலவுக்கு நான் பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற டேட்டா, பட்ஜெட் அமௌண்ட் நம்மளால் இங்கே பார்க்க முடியும். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் என்னென்ன கஸ்டமைசேஷன்ஸ் இருக்குது பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு சில ஃபில்டர் அப்ளை பண்ணிக்கலாம். லைக் ப்ராஜெக்ட் பேஸ் பண்ணியோ இல்லை ஸ்டேட்டஸ் பேஸ் பண்ணியோ. ஸ்டேட்டஸ்னால் லைக் அந்த ப்ராஜெக்ட் ஆக்டிவாக இருக்கா அப்படின்ற பேஸ் பண்ணி. ஸோ பில்லிங் டைப், என்ன பில்லிங் டைப், பேஸ்ட் ஆன் ஃபிக்ஸட் ஹவர்ஸா இல்லை பேஸ்ட் ஆன் ப்ராஜெக்ட் ஹவர்ஸா இல்லை பேஸ்ட் ஆன் டாஸ்க் ஹவர்ஸா. ஸோ அந்த மாதிரி ஒரு சில ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஷுவர் ஹைட் காலம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட்டஸ், லைக் ஸ்டேட்டஸும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், பில்லிங் டைப்பும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்டேட்டஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ராஜெக்ட் என்னென்ன ப்ராஜெக்ட் ஆக்டிவாக இருக்குது, என்னென்ன ப்ராஜெக்ட் இன்ஆக்டிவாக இருக்குன்னு நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் பில்லிங் டைப், ஹவர்லி ரேட் பர் யூசரா இல்லை ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபார் த ப்ராஜெக்டா. ஸோ அப்படின்ற பில்லிங் டைப் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அடுத்த ரிப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் ரெவன்யூ சம்மரி. ஸோ காஸ்ட் சம்மரி மாதிரியே தான் சிமிலர் ப்ராஜெக்ட் ரெவன்யூ சம்மரி. ஸோ ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வந்திருக்கு அண்ட் எவ்வளோ இன்கம் நீங்கள் பட்ஜெட்டாக பிளான் பண்ணியிருந்தீங்க. லைக் இவ்வளோ இன்கம் எனக்கு இவ்வளோ இன்கம் எனக்கு வரும்னு சொல்லி நீங்கள் எதிர்பார்த்தது பட்ஜெட் அமௌண்ட்டில் பார்க்கலாம். ஆக்சுவலாக எவ்வளோ வந்திருக்கு அப்படின்றத இந்த ஆக்சுவல் ரெவன்யூவில் நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதே மாதிரி நம்ம ஃபில்டரும் பண்ணிக்கலாம். ஒரு சில காலம்ஸ் நம்ம ஆடும் உங்களுக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆடும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்தது உங்கள் செலவு பற்றி, உங்கள் வரவு பற்றி. ஸோ கடைசியாக இருக்கிற ரிப்போர்ட் ப்ராஜெக்ட் பற்றி பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் பர்ஃபார்மன்ஸ். ஸோ இந்த ரிப்போர்ட்டில் ஒரு ப்ராஜெக்ட், அந்த ப்ராஜெக்ட் அசோசியேட்டாக இருக்க கஸ்டமர், ஸோ அந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் அலோகேட் பண்ணியிருக்கீங்க, ஆனால் நிஜத்தில் எவ்வளோ நடந்திருக்கு. அதாவது 40,000 நான் செலவு பண்ணலான்னு ஒதுக்கி வச்சுருக்கேன், அதில் எனக்கு வந்து 200 தான் செலவாயிருக்கு. ஸோ பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 39,800. ஒரு நல்ல விஷயம். நீங்கள் 40,000 செலவு பண்ணணும்னு நினச்சிங்க, ஆனால் எனக்கு 200 தான் செலவாயிருக்கு அப்படின்னும் போது நம்மளுக்கு ஒரு லைக் சிஸ்டமே வந்து க்ரீனில் வந்து வேல்யூ காட்டுது. ஸோ அதே மாதிரி எவ்வளோ ரெவன்யூ வருன்ற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்க, ஆனால் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ 25 lakhs வருன்ற மாதிரி எதிர்பார்த்தோம், ஆனால் ஆக்சுவலாக நடந்தது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இந்த டிஃப்ரென்ஸ் வந்து நமக்கு இங்கே ரெட்டில் காட்டுது, சில லாஸில் போகிற மாதிரி காட்டுது. இது ரெண்டுத்தையும், இந்த எக்ஸ்பென்ஸோட டிஃப்ரென்ஸையும் அண்ட் உங்களோட இன்கமோட டிஃப்ரென்ஸ், இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் ஆகி சிஸ்டமே காட்டும். அண்ட் ப்ராஃபிட்டோட மார்ஜினும் நம்மளுக்கு சிஸ்டம் கால்குலேட் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த ரிப்போர்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம், எக்ஸ்போர்ட்டும் பண்ணிக்கலாம் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஜெக்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும், ப்ராஜெக்ட்க்கு உண்டான டைம் ஷீட் எப்படி லாக் பண்ணணும், ப்ராஜெக்ட் உண்டான ட்ரான்சாக்ஷன் எப்படி ரெக்கார்ட் பண்ணணும், அண்ட் இந்த டேட்டா எல்லாம் பேஸ் பண்ணி நம்மளுக்கு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் எப்படி ஜென்ரேட் ஆகுதுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நம்மளோட செஷன் முடிகிற நிலைமைக்கு வந்துருச்சு. இன்றைக்கி அட்டன் பண்ண எல்லா யூசர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. உங்களுக்கு இன்றைக்கி நடந்த செஷனில் ஏதாச்சும் query ஆர் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கொஸ்டின்ஸ் டேப்பில் உங்களோட queryயை போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவோம். வணக்கம் கோபால், உங்களோட query வந்து பார்த்தீங்கன்னா, கேன் வி மேக் அ பில்லிங் பேஸ்ட் ஆன் த ரோல் பேஸ்ட் ஒர்க்கிங் ஹவர்ஸ் லைக் 1 person do 2 or more டாஸ்க். ஸோ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரியே Zoho Booksல 4 வகையான பில்லிங் மெத்தட் இருக்குது. ஸோ உங்களோட queryக்கு வந்து சூட்டபுளாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பில்லிங் பேஸ்ட் ஆன் ஸ்டாஃப் ஹவர்ஸ். ஸோ ஸ்டாஃபுக்குன்னு சொல்லி ஒரு ரேட் நம்ம அலோகேட் பண்ணிடலாம், ஆனால் அந்த ஸ்டாஃப் வந்து நிறைய டாஸ்கில் வந்து இன்வால்வ் ஆகி ஒர்க் ஆகலாம். ஸோ உங்களுக்கு நான் ஒரு சின்ன டெமோ காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாஃப் ஹவர்ஸ்க்கு நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்டாஃப் ஹவர்ஸில் அரவிந்த்ன்ற ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்கிட்ட வாங்கக்கூடிய ரேட் 1000, ஆனால் அவருக்கு நம்ம கம்பெனியாக அவருக்கு கொடுக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா 500. அண்ட் இந்த ஸ்டாஃப் ஹவர்ஸில் நம்ம 4 வகையான ப்ராஜெக்ட் டாஸ்க் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் வந்து டைம் ஷீட் ரெக்கார்ட் பண்ணுறேன். மெஷரிங்குன்ற டாஸ்கில் அரவிந்த் வந்து ஒரு 2 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ 2 hours உண்டான வேல்யூ நமக்கு இங்கே காமிச்சிடுது. ஸோ அதே மாதிரி அதே ப்ராஜெக்டில் டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங்குன்ற டாஸ்கில் அதே யூசர், அதாவது அரவிந்த்ன்ற யூசரே 3 hours வந்து ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த 3 hours நம்ம டைம் லாக் பண்ணிடுறோம், பில்லபிள்னு போட்டுறோம், சேவ் பண்ணிடுறோம். ஸோ டைம் ஷீட் டேப்பில் போய் பார்க்கும்போது ரெண்டு டைம் ஷீட் நம்மளுக்கு காமிக்குது. ஒரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா மெஷரிங், இன்னொரு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ஃபிட்டிங். இது ரெண்டுமே நான் செலக்ட் பண்ணிவிட்டு
கிரியேட் இன்வாய்ஸை நான் கஸ்டமர்கிட்ட ரைஸ் பண்ணிடுவேன். ஸோ ரெண்டுத்தோட பேஸ் பண்ணியுமே நமக்கு அமௌண்ட் வந்து கன்சாலிடேட் ஆகி இங்கே பாப்புலேட் ஆயிரும். இந்த இன்வாய்ஸை நம்ம கஸ்டமர்கிட்ட ரைஸ் பண்ணிக்கலாம். வணக்கம் விஜய், உங்களோட query வந்து பார்த்திங்கன்னா ஹவு டு ரைஸ் பெர்ஃபார்மா இன்வாய்ஸ். ஸோ பெர்ஃபார்மா இன்வாய்ஸ் ரைஸ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஸ்பெசிஃபிக் மாடியூல் இல்லை. ஆனால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா எஸ்டிமேட் ஆர் சேல்ஸ் ஆர்டர் உங்கள் ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எஸ்டிமேட் ஆர் சேல்ஸ் ஆர்டர்லையும் நம்ம டிரான்சாக்ஷன் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அந்த எஸ்டிமேட் ஆர் சேல்ஸ் ஆர்டரோட பிடிஎஃப் டெம்ப்ளேட்டில் நம்ம அதை எஸ்டிமேட் ஆர் சேல்ஸ் ஆர்டருக்கு பதிலாக நம்ம ரீநேம் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் சொல்லி ரீநேம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்குண்டான ஸ்டெப்ஸ் நான் காமிக்கிறேன். ஜஸ்ட் செட்டிங்ஸ் போகிறோம். செட்டிங்ஸில் டெம்ப்ளேட்ஸ் சர்ச் பண்ணுங்கள். எஸ்டிமேட்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் சூஸ் பண்ணிக்கோங்க. டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸில் போயிட்டு டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸில் எஸ்டிமேட்டுக்கு பதிலாக பெர்ஃபார்மா இன்வாய்ஸஸை நம்ம ரீநேம் பண்ணிட்டோன்னா நமக்கு பிடிஎஃப்பில் காமிக்கிறது பெர்ஃபார்மா இன்வாய்ஸ்ன்னு தான், எஸ்டிமேட்டுன்னு காமிக்காது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெம்ப்ளேட் லெவலில் நீங்கள் ரீநேம் பண்ணிவிட்டு அது பெர்ஃபார்மா இன்வாய்ஸை கஸ்டமர்கிட்ட சப்மிட் பண்ணி இன்றைக்கி அட்டன் பண்ண அனைத்து கஸ்டமர்களுக்கும் ரொம்ப நன்றி. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்ற மாதிரி நாங்கள் நம்புகிறோம். ஸோ நீங்கள் ரைஸ் பண்ண queries-க்கு நாங்கள் வந்து பதில் சொல்லியிருப்போம். ஸோ ஏதாச்சும் மிஸ் ஆகிருந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபாலோஅப்பில் மெயிலில் நாங்கள் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிடுவோம். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் queries இருந்துச்சுங்கன்னா எங்கள் சப்போர்ட் டீமுக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். ஸோ சப்போர்ட் டீமோட மெயில் ஐடி support.india@zohobooks.com. ஸோ இந்த மெயில் ஐடிக்கு உங்கள் queries-ஐ நீங்கள் சப்மிட் பண்ணலாம். ஆர் நீங்கள் டேரெக்டாக எங்கள் கஸ்டமர் சப்போர்ட் டீமோட பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் 1800-572-6671 இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு நீங்கள் ரீச் அவுட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.